ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா ஹெக்ஸகனல் பிரமிடில். ஸோ இதில் நம்ம முன்னாடியே நமக்கு டிகிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு டிகிரிலாம் கொடுக்காம ஸோ அதுலேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான சம் இந்த சம். ஓகேங்களா. ஸோ இந்த சம் இந்த சம் நான் சொல்கிறப்ப உங்களுக்கு தெரியும் கிளியராக இது ஈஸியாக டஃப்பாக அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ நான் கொஷின் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ஏ ரெகுலர் ஹெக்ஸகனல் பிரமிட் ஆஃப் பேஸ் எட்ஜ் 25 mm and axis length 60 mm lies on one of its slant edges on the ground such that its axis is parallel to the VP. Draw its projection. ஸோ இது வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டெப் 1 என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் எடுத்தோம்னா ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணுவோம். ஓகேங்களா. ஒரு ரெஃபரன்ஸ் லைன் நான் ட்ரா பண்ணிட்டு எக்ஸ் ஒய் விபி அண்டு ஹெச்பி. ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணிட்டேன்ப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக அடுத்தது இந்த ஹெக்ஸகனல் பிரமிடு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஹெக்ஸகன் தனியாக இருக்குது, பிரமிடு தனியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹெக்ஸகனை வந்து விபியில் ட்ரா பண்ணுறதா ஹெச்பியில் ட்ரா பண்ணுறதா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்கும். ஸோ ஆஸ் பர் கண்டிஷன் படி இங்கே பாருங்கள், ஆக்சிஸ் லென்த் 60 mm லைஸ் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் ஸ்லாண்ட் எட்ஜஸ் ஆன் த கிரவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்போசிட் சைட் ட்ரா பண்ணணும். இப்போ ஆக்சிஸ் லென்த் 60 mm லைஸ் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் ஸ்லாண்ட் எட்ஜஸ் ஆன் த ஹெச்பி. கிரவுண்டுனா நமக்கு என்னது மீனிங் ஹெச்பின்னு நம்ம இதில் ட்ரா பண்ணணும், ஆப்போசிட் சைடு விபியில் ட்ரா பண்ணணும். அதாவது ஆக்சிஸ் லென்த் 60 mm விபியில் ட்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த ஹெக்ஸகன் 25 mm இதில் ட்ரா பண்ணணும், கீழே பாட்டமில் ட்ரா பண்ணணும். தட் மீன்ஸ் ஹெச்பியில் நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது நமக்கு கண்டிஷன். நெக்ஸ்ட்டு இந்த ஹெக்ஸகனுக்கு வந்து ஏதாவது ஷேப் கொடுத்துருக்காங்களா, இப்படி ட்ரா பண்ணணும் அப்படி ட்ரா பண்ணணும் நமக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஸோ அந்த மாதிரி நமக்கு இல்லை. ஸோ ஹெக்ஸகன் வந்து நம்ம எப்படி வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகன் வந்து வெர்டிக்கல் லைனில் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ட்ரா பண்ணுறப்ப ஹெக்ஸகனோட சைஸ் நமக்கு 25 mm நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 25 mmக்கு ஒரு ஹெக்ஸகன் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ சென்டர் பாயிண்ட்னா டாட் வச்சிட்டேன். சென்டர் பாயிண்ட்டு 25 mm கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் 1 2 3 4 ஒவ்வொரு லைன்லேருந்து 4 லைன். ஸோ ஏன்னா மாற்றி வச்சுருவீங்க நீங்கள் கரெக்டாக. 25 1 அகைன் அடுத்து 1 2 3 4 2 அகைன் அடுத்து 1 2 3 4 4th லைன். அகைன் அடுத்து 1 2 3 4 அகைன் அடுத்தது மாரி 1 2 3 4 1 2 3 4 இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கரெக்டாக ட்ரா பண்ணுங்கள். ஏன்னா இங்கே 25 mmக்கு கரெக்டாக ட்ரா பண்ணுறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா 20க்கு ட்ரா பண்ணுவீங்க, இல்லை 30க்கு ட்ரா பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் அந்த ஹெக்ஸகனை கரெக்டாக பார்த்து ட்ரா பண்ணணும். ஸோ சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணிட்டேன். 25 25 25 25 25 அப்படின்னு சொல்லிட்டு 25 mm சைடுக்கு நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணதுக்கப்புறமேட்டு அந்த பாயிண்ட்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி 1 by 1 கேர்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஓ பாயிண்ட்டு. இதுக்கு நம்ம நேம் கொடுக்கலாம். P Q R S T U. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம நேம் கொடுத்துட்டோம். P Q R S T and Uங்கிற நம்ம நேம் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நேம் கொடுத்துட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த லைன் ஒவ்வொன்றுக்கும் நம்ம லைன் என்ன பண்ணணும், மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகேங்களா. இந்த Q and U ரெண்டுமே காமனாக இருக்குது.
ஸோ அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சேமாக ஒரே லைனாக ட்ரா பண்ண போதும். அடுத்தது இந்த ஆக்சிஸ் லைன், பிரமிடுக்கு ஆக்சிஸ் லைன் இம்பார்ட்டன்ட். ஆக்சிஸ் லைனை நான் ட்ரா பண்ணுறேன். டி அண்டு ஆர் ரெண்டும் காமனாக ஒரே லைனில் இருக்குது. இதுக்கு ஒரு லைன். அகைன் அடுத்தது எஸ் லைன். ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ணிட்டு ஏரோ மார்க் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஹெக்ஸகன் 25 mm ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது நமக்கு ஆக்சிஸ் லென்ஸ் 60 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து 6 cm, தட் இஸ் 60 mm லைனை ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 60 mm ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணிட்டு இந்த பாயிண்ட் நமக்கு ஓ டேஷ். ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ணிச்சு. ட்ரா பண்ணிட்டு என்ன அடுத்தது என்ன பண்ணுவோம், இந்த பாயிண்ட்டோட ஒவ்வொரு லைனையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் லைன், அடுத்தது செகண்ட் ஒன், third one, again final one. இந்த ரெஃபரன்ஸ் லைனை கொஞ்சம் டார்க்காக நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த நேம் கொடுக்கலாமா? இங்கேருந்து மேலே போகிறதுனால நமக்கு இது வந்து பி டேஷ், இது வந்து கியூ டேஷ் அண்டு யூ டேஷ், கியூ டேஷ் அண்டு யூ டேஷ். அடுத்து இது வந்து நமக்கு டி டேஷ் அண்டு ஆர் டேஷ், ஃபைனலும் எஸ் டேஷ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணிட்டேன்ப்பா. ஸோ ட்ரா பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிகிரியும் கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. ஸோ இது எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கொஷினில் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்சிஸ் லென்ஸ் 60 mm இஸ் லையிங் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் ஸ்லாண்ட் எட்ஜஸ் ஆன் த கிரவுண்டு. ஸ்லாண்ட் எட்ஜஸ்னால் ஒன்றுமே இல்லை, இந்த ட்ரையாங்குலரில் இந்த ரெண்டு கார்னர், அதாவது இந்த பி டேஷ்லேருந்து, அதாவது இந்த லைன் இது ஒரு ஸ்லாண்ட் எட்ஜஸ், இந்த லைன் வந்து ஒரு ஸ்லாண்ட் எட்ஜஸ்ஸு, இந்த லைன் வந்து நமக்கு ஒரு ஸ்லாண்ட் எட்ஜஸ். இந்த லைன் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் இந்த லைன்லேயே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ரெஃபரன்ஸ் லைன்லேயே. ஓகேங்களா? ஸோ அப்போ பி டேஷ்லேருந்து ஓ டேஷ் ஒரு லைனும் இல்லை எஸ் டேஷ்லேருந்து ஓ டேஷில் இருக்கிற லைனை நம்ம இந்த இடத்துல ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் மீனிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் ஆஃப் இட்ஸ் ஸ்லாண்ட் எட்ஜஸ் ஆன் த கிரவுண்ட்லேயே இருக்குது, இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேயே இருக்குது அப்படின்னு அவங்க நோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லைன் எடுக்க போகிறேன். ஒன்று எஸ் டேஷ்லேருந்து ஓ டேஷ் லைன் எடுக்க போகிறேன், இல்லை அப்படின்னா பி டேஷ்லேருந்து ஓ டேஷ் லைன் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கிறேன். டாட் வச்சு இதை வந்து நான் S1 எடுத்துக்கிட்டேன். இந்த லைன், இந்த பாயிண்ட் எடுத்து நான் இங்கே ட்ரா பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து ஓ வரைக்கும் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். எஸ்லேருந்து ஓ வரைக்கும் ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இங்கே எஸ்லேருந்து இந்த பாயிண்ட் நோட் பண்ணிருக்கீங்களா, இதுலேருந்து ஒரு ஆர்க் அடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆர்க் அடிச்சுட்டு இந்த பாயிண்ட்டு தான் நமக்கு O1. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் டார்க்காக ட்ரா பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டார்க் அடிச்சிட்டேன். அதாவது என்னென்னா இந்த எஸ் டேஷ்லேருந்து இந்த லைனை இந்த லைனை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். அவன் என்ன கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னா ஸ்லாண்ட் எட்ஜஸ் ஆன் த கிரவுண்டு, இந்த ஸ்லாண்ட் எட்ஜஸை கிரவுண்டில் டச் பண்ணியிருக்கேன். அதாவது இப்படி இருக்க லைனை என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல நான் ட்ரா பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்போ எஸ் டேஷ்லேருந்து ஓ டேஷ் வரைக்கும் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஆர்க் அடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த ட்ரையாங்குலரை ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல எஸ் டேஷ்லேருந்து P1, அதாவது இந்த P டேஷ் வரைக்கும் டிஸ்டன்ஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா? எஸ் டேஷ்லேருந்து P டேஷ் வரைக்கும் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இந்த எஸ் டேஷை சென்டராக வச்சு ஒரு ஆர்க் அடிக்கிறேன். எப்படி? ஓகேங்களா? அடுத்தது இந்த ஓ டேஷ்லேருந்து P டேஷ் வரைக்கும் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு
அதாவது இந்த மாதிரி எடுத்துட்டுருக்கேன். பி டேஷ் வரைக்கும் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இந்த ஓடாஸை சென்டராக வச்சு ஒரு ஆர்க் அடிக்கிறேன். இந்த ஆர்க் எதுக்காகனா இந்த பி பாயிண்ட்டை இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த ஆர்க். அப்போ இந்த பி பாயிண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ இந்த பாயிண்ட் தான் நமக்கு P1. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லைனை கனெக்ட் பண்ணலாமா? நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே இருந்து இந்த லைனை கனெக்ட் பண்ண போகிறேன். அகைன் அடுத்தது இங்கேருந்து இந்த லைனை கனெக்ட் பண்ண போகிறேன். அப்போது இந்த ட்ராங்குலரை நான் இங்கே ட்ரா பண்ணிட்டேன் சார். ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ணிட்டு என்னென்னா ஒன் ஆஃப் த ஸ்லாண்ட் எட்ஜஸ் வந்து கிரவுண்டில் டச் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த ரெஃபரன்ஸ் லைனில் டச் ஆன மாதிரி நான் ட்ரா பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றா இதுக்குள்ளே இருக்க லைன் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இங்கே எஸ் டேஷ், இந்த இடத்துல எஸ் டேஷ் கிடச்சிச்சு. எஸ் டேஷ் பக்கத்தில் நமக்கு என்னது டி டேஷ் ஆர் டேஷ் இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன். எஸ் டேஷ் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுறேன். ஆர்க் அடிக்கிறேன். ஆர்க் அடித்தா இந்த பாயிண்ட் தான் நமக்கு என்னது T1 R1. அடுத்தது இங்கேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கேருந்து அதே மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட் அடிக்கிறேன். அடுத்தது இங்கேருந்து இந்த Q1 R1 Q1 U1 லைன், இந்த லைனை நான் நோட் பண்ணிட்டேன். நோட் பண்ணிவிட்டு அப்போ இங்கேருந்து சேம் Q1 R1. அப்போ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணலாமா? Q1 U1 நோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் இந்த லைனை கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து இந்த லைனை கனெக்ட் பண்ணுறோம். அகைன் அடுத்தது இந்த சென்டர் லைன். சென்டர் லைனை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைனாக ட்ரா பண்ணுங்கள். ஏன்னா இதை ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சென்டர் லைன். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் சம்லாம் ட்ரா பண்ண விட்ருப்பேன். அதாவது இங்கே போகிற சென்டர் லைனும் இதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். இங்கே எப்படி நான் ட்ரா பண்ணியிருக்கனோ அதே மாதிரி ட்ரா பண்ணுங்கள். ஒரு லைனு டாட் அந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா அதுதான் நமக்கு சென்டர் லைன், ஆக்சிஸ் லைன் அப்படிங்கிறது மீனிங் அந்த மாதிரி தான் நம்ம லைன் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே இருக்கிறத எடுத்து நம்ம அப்படியே இங்கே ட்ரா பண்ணிட்டோம் சார். அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்டிக்கலாக லைன் கொண்டு வரோம் 1. அகைன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் லைன். அகைன் அடுத்தது இந்த ஆக்சிஸ் லைன். அடுத்தது இந்த Q லைன். அகைன் அடுத்தது இந்த P லைன். the final one இந்த ஆக்சிஸ் லைன். ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ணிட்டோம். இப்போ வேர்ட்டிக்கலாக ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஹரிசாண்டலாக ட்ரா பண்ணுவோமா? இப்போ இங்கேருந்து ஹரிசாண்டலாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், அடுத்து இது மூணும் சேம் ஒரே லைனில் வரும், QOS. செகண்ட் ஒன், அடுத்தது இது ரெண்டும் சேம் ஒரே லைனில் வரும். ஓகேங்களா? இப்போ ஆரோ மார்க் கொடுத்துக்கலாமா? இந்த மாதிரி ஒன்றுக்கும் அப்போ ஆரோ மார்க் கொடுத்துருங்க. இதேமாரி இது மேலேருந்து கீழே வருதா, டவுன் ஏரோ கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு தெரியும் இன்டர்செக்ஷன் ஆகிற பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து பாருங்கள் யூ லைன் இங்கேருந்து வருது. மேலே டாப்லேருந்து நமக்கு யூ லைன் எங்கே இருக்குது, இங்கே பாருங்கள் யூ லைன் இங்கேருந்து வருது. தேர்ஃபோர் இது நமக்கு என்னது U1 டேஷ். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட் நமக்கு U1 டேஷ். அப்போ இங்கேருந்து டி லைன் வருது, மேலேருந்து இங்கே நமக்கு டி லைன் வருது, இந்த லைன் டி லைன். தேர்ஃபோர் இது வந்து நமக்கு T1 டேஷ். அடுத்து இங்கேருந்து பி லைன் வருது, மேலேருந்து நமக்கு பி லைன் எங்கே வருது, இங்கே இருக்குது பி லைன், P1 டேஷ்.
அடுத்தது இங்கிருந்து ஓ லைன் வருது, மேலேருந்து இங்கே ஓ லைன் இருக்குது, இது நமக்கு ஓ லைன் O1 டேஷ். அடுத்தது இங்கிருந்து எஸ் லைன் வருது, மேலேருந்து நமக்கு எங்கே எஸ் லைன் இருக்குது, இந்த பாட்டமில் இருக்குது, தேர்ஃபோர் இது வந்து நமக்கு S1 டேஷ். அப்போ இங்கேருந்து Q லைன் வருது, மேலேருந்து நம்ம Q லைன் இந்த லைன் Q1 டேஷ். அடுத்து இங்கேருந்து R லைன் போகுது, மேலேருந்து R லைன் R1 டேஷ். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே ஒரு ஹெக்ஸகன் கிடச்சிச்சு, இங்கே ஒரு பிரமிட் கிடச்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த லைன் எழுதி நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெக்ஸகன் கனெக்ட் ஆச்சு. ஹெக்ஸகன்லேருந்து இந்த ஓ பாயிண்ட்டுக்கு எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணியாச்சுப்பா. ஸோ கனெக்ட் பண்ணிட்டு இதில் தேவையான என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். இது நமக்கு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4. ஓகேங்களா? இதோட மெஷர்மெண்ட் எழுதணுமா? இதோட மெஷர்மெண்ட் நமக்கு எவ்வளோ கொஷினில் கொடுத்துருக்காங்க? 25 mm. அடுத்தது இந்த மெஷர்மெண்ட் எழுதணுமா? $60 mm ட்ரா பண்ணியாச்சு. அகைன் அடுத்தது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ, ஃபைனல் டாப் வியூ, அகைன் அடுத்தது இது நமக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சிம்பிள் பொசிஷன், இது நமக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சேஞ்ச் இன் பொசிஷன். அகைன் அடுத்தது இந்த ஸ்லாண்ட் எட்ஜஸையும் நோட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் போட்டுட்டு ஸ்லாண்ட் எட்ஜஸ் லைஸ் ஆன் த கிரவுண்ட், இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 1 by 1 நம்ம எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணணும். அகைன் இதில் என்னென்ன டார்க்காக ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது ஃபைனலாக ஒரு டைம் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ அந்த டார்க்காக ட்ரா பண்ணுறது நீங்கள் ட்ரா பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த லைன் டார்க்காக ட்ரா பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இதுக்குள்ளே இருக்க லைனையும் நம்ம டார்க்காக ட்ரா பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்காக ட்ரா பண்ணுறப்ப இந்த லைனை வந்து இந்த மாதிரி டாட்டர் லைனில் நம்ம போடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதே மாதிரி அதையும் போட்டுருங்க. இந்த மாதிரி பாயிண்ட்டு
ஏன்னா ஆக்சிஸ் லைன் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறது இதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணிட்டேன். அடுத்தது இந்த ஹெக்ஸகன். ஹெக்ஸகன் ட்ரா பண்ணிச்சு. அடுத்தது இந்த பிரமிடு. இதுக்குள்ள இருக்க லைனும் ட்ரா பண்ணுங்க. இந்த டாட்டர் லைனும் கரெக்டாக டார்க்காக ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மேலே ட்ரா பண்ணிச்சு. எகைன் அடுத்தது இங்கே இருக்க இந்த ஹெக்ஸகன். ஸோ அடுத்தது இந்த லைன் நம்ம டார்க்காக ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக எல்லாமே ட்ரா பண்ணியிருக்கணும்ப்பா. ஹெக்ஸகன், பிரமிடு, ஸோ அதோட ஸ்லாண்ட் எட்ஜஸ் எப்படி இருக்குது, அகைன் அதோட ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கிளியராக ட்ரா பண்ணுறது தான் உங்கள் கையில் இருக்குது. ஓகேவா? ஸோ தேங்க்யூப்பா.